வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம சாதம் யூஸ் பண்ணி லேயர்டு ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாகவே ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த லேயர்டு ரொட்டி சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் இது வராது. இந்த ஒரு சிம்பிள் டிப்ஸ் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வீட்லேயே இதை பண்ணி பார்க்கலாம். இதை எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, மைதா 2 கப்பு மைதா எடுத்துக்கோங்க. நார்மலாகவே இந்த கப்பு அளவு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை பண்ணுறதுக்கு. 2 கப்பு மைதா சேர்த்துட்டு உப்பு ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேலு மிக்சியில் ஒரு பவுல் ரைஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அந்த கப்பில் ரைஸ் சேர்த்துட்டு 1/4 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி அதிகமாக விட்டுறாதீங்க, 1/4 கப்பு விட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு அந்த மாவில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேலு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தோம்ல, நம்ம ரைஸ் போட்டு அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த சாப்பாடு மிக்சரை சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. நார்மலாக சப்பாத்தி செய்யும்போது பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம விட்டு நம்ம பிணையும். ஆனால் இதில் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துறாதீங்க. நம்ம ஆல்ரெடி 1/4 கப்பு சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அதுவே போதும் நமக்கு தண்ணி. தண்ணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கொலகொலன்னு ஆகிடும், உங்களுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வராது. அதனால் தண்ணி பார்த்து கரெக்டாக 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயிலோ நெய்யோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு வைக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் வச்சா போதும். நீங்கள் நைட்டு பண்ணுற மாதிரினா சாயந்தரமே இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நைட்டு பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமேலே இதை நல்லா எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்தி மாவில் இதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி இழுத்து விடணும். நல்லா நம்ம பரோட்டா மாதிரி ரொம்ப நேரத்துக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி லைட்டாக ஒரு 5 நிமிஷம் இழுத்து விட்டாலே போதும். உங்களுக்கு கொஞ்சம் இந்த லேயராக பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்தாலே போதும். அதுக்கப்புறமே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேல உங்களுக்கு தேவையான ஷேப்பில் உருண்டையை வெட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமேல நீங்கள் உருண்டை ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி தேவையான சைஸில் நீங்கள் வெட்டிட்டு அதுக்கப்புறமேலு உருண்டை மாதிரி ரெடி பண்ணி ஒரு பவுலில் இல்லை பாத்திரத்துலையோ இதை மாற்றி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமேல் நீங்கள் மூடி போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி ரவுண்டு மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாவு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சப்பாத்தி ரோல் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவு தேய்க்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப தடிமனாகவும் பண்ணக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு திக்னஸ் கரெக்டான லெவலில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லெவலுக்கு வந்தாலே போதும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமேலு நீங்கள் ஆயில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. நமக்கு லேயராக வரணுன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆயில் இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. ப்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலு மாவு இருக்குது பார்த்திங்களா, அதை ஃபுல்லாக இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு நீங்கள் ஒரு சைடை நல்லா மடித்து விட்டுருங்க. இது மடித்து விடுற ஷேப் பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வரணும். அதுக்கப்புறமே இந்த சைட்லேயும் நல்லா ஆயில் விட்டுட்டு மாவு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லேயராக வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே நமக்கு அந்த டேஸ்ட்லேயும் இருக்கும், அதே மாதிரி அந்த பார்க்குறதுக்கும் அந்த மாதிரி இருக்கும். இந்த லேயராக பண்ணுறது உங்களுக்கு வேணாம், ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் நம்ம சப்பாத்தி ரோல் பண்ணோம் பார்த்திங்களா, அதோடய நீங்கள் கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் நார்மலாக நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு லேயராக வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு. அதுக்கப்புறமேல மாவு போட்டு எல்லா பக்கமும் நல்லா ஈக்குவலாக தேய்ச்சி விடுங்க. இதை தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப தடிமனாக வச்சிடாதீங்க. ஆல்ரெடி உள்ளே லேயராக இருக்குது, உங்களால் சாப்பிட முடியாமல் போய்டும். கொஞ்சம் நல்லா நைஸாக தேய்ச்சிக்கோங்க. தேய்க்கும் போது நல்லா திருப்பி வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த லெவலுக்கு தேய்ச்சிக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறமேலு இதை தோசை டவாவில் சேர்த்துட்டு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இதை பண்ணும்போது நம்ம சிம்மில் வச்சு தான் பண்ணணும், அப்போ தான் நல்லா வேகும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு.
2 சைடுமே இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா வந்து புஷ்ஷுன்னு நல்லா இந்த மாதிரி வரும் நமக்கு. இந்த மாதிரி வந்தோடனே நல்லா திருப்பி போட்டு சிம்மில் வச்சு நல்லா வந்து வேக வைங்க. இப்போ கரண்டியை வச்சு லைட்டாக வந்து இதை தூக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அது இந்த லேயராக இருக்குது நல்லா வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ 2 சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேலு நல்லா வந்து திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு ஃபுல்லாக வெந்ததுக்கு அப்புறமேலு உடனே வந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரினா அப்படியே சாப்பிட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்ற மாதிரினா ஹாட் பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு சைட் டிஷ்ஷை நீங்கள் வந்து சிக்கன் குழம்பு அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து குருமா அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.